உங்க பணம் செலவாகாம தடுக்க ஈஸியான 8 வழி. 1. ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கணும்னு நினைச்சா வாங்க வேணாம்னு நினைக்காதீங்க, வாங்குறத தள்ளி போடுங்க. ஏன்னா நீங்க வாங்கணும்னு நினைக்கிறப்ப அந்த பொருள் மேல உள்ள எண்ணமும் ஈர்ப்பும் அதிகமாகும். அதை பத்தியே சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத தாண்டி அது வாங்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள அதிகமா விதைக்க ஆரம்பிச்சிடும். 2வது, நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்டுக்குங்க. இந்த பொருளை ஏன் வாங்கணும், அதை இப்ப வாங்கணுமா, இதை வாங்குறதுனால என்ன பலன், நமக்குள்ளேயே கேட்டுக்கிற இந்த கேள்விகளுக்கு நியாயமா உங்களுக்குள்ளேயே விடையளிச்சு வாங்கலாமாங்கிறத யோசிச்சுக்குங்க. 3வது, நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறப்ப உங்களுடைய உள்ளுணர்வு அதை வேணாம்னு சொன்னா கூட உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்காதீங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முடிவு எடுத்துட்டு அதுக்கான காரணங்களை எடுக்காதீங்க. காரண காரியங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த பொருளை வாங்குறதுக்கான முடிவை எடுங்க. உதாரணத்துக்கு ஒரு சேலை பிடிச்சிருக்கு, அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது தேவையான்னு யோசிச்சா தேவையில்லை, ஆனா மனசு காம்ப்ரமைஸ் பண்ணும். இல்ல ஆடி ஆஃபர் இருக்குல்ல, இப்ப எடுத்துக்கிட்டாதான் உண்டு. அப்புறம் தீபாவளி பொங்கல்லாம் வருது, அந்த நேரத்துக்கு போனா கூட்டமா இருக்கும், இப்ப எடுத்துட்டு போயிடலாமே, இவ்வளவு நல்ல சேலை இவ்வளவு விலை கம்மியா எங்கேயும் கிடைக்காதே அப்படின்னு அதை வாங்குறதுக்கான காரணங்களை உங்க மனசை அடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த பொருளை நீங்க ஆசைப்படுறதுக்காக தான் வாங்குறீங்க, தேவைப்படுறதுக்காக வாங்கல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். 4வது, வேணுங்கிறதுக்கும் தேவைப்படுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாதி செலவை தவிர்த்தரலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தரை கான்டாக்ட் பண்றதுக்கு போன் தேவை, அதே நம்ம வேணும்னு ஆசைப்படுறது ஒரு ஐபோனா இருந்தா லோனை போட்டு தேவையில்லாம போனை வாங்கி கடன்ல மாட்டிப்போம். வேணுங்கிறத குறைச்சிட்டு அல்லது தவிர்த்துட்டு தேவைப்படுறத மட்டும் வாங்கினாலே தேவையில்லாத செலவை தவிர்த்தரலாம். 5, பொருளை பார்த்து செலவு முடிவு பண்ணாதீங்க, செலவை பொறுத்து பொருளை முடிவு பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஊருக்குள்ள ஒரு பொருட்காட்சி போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது உள்ள போனீங்கன்னா அங்க வாங்குறதுக்கு பொருளும் இருக்கும், சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும், ராட்னம் விளையாட்டுன்னு நிறைய இருக்கும். அங்க போயிட்டு எதெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் விளையாண்டுட்டு வாங்கிட்டு வெளியில வந்து பாத்தீங்கன்னா கையில உள்ள காசு கரைஞ்சுதான் போயிருக்கும். அதுக்கு பதிலா ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு நாம அந்த பொருட்காட்சியில 1000 ரூபாய் தான் செலவு பண்றோம் அப்படின்னு முன்னாடியே ஒரு வரையறை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த 1000 ரூபாய்க்குள்ள உண்டான விஷயங்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பீங்க. எவ்வளவு செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் முன்ன பின்ன ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5% இருந்தா கூட உங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள மெயின்டைன் பண்ணிட முடியும். அது நீங்க பிளான் பண்ணாம போய் அந்த இடத்துல செலவு பண்றதோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர். இதுதான் பட்ஜெட் போட்டு செலவு பண்றதுங்கிறது. அதாவது நீங்க முடிவு பண்ற பணத்துக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்குள்ள உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை கொண்டு வரது. 6, நீங்க ஷாப்பிங் போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை லிஸ்டா எடுத்துட்டு போய் அந்த லிஸ்ட்ல உள்ள பொருட்களை மட்டும் வாங்குங்க. அது உங்களை தேவையில்லாம செலவு பண்றதை தவிர்த்துரும். அப்படி இல்லாம என்ன வாங்க போறோங்கிற ஐடியாவோ லிஸ்டோ இல்லாம டைரக்டா சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா தேவைப்படுறதை தாண்டி அப்புறம் கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கணுங்கிற ஆசை வரும். அது தேவையில்லாத செலவுகள்ல தான் கொண்டாந்து முடியும். அப்படி லிஸ்ட் இல்லனா பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு போய் தேவைப்படுற பொருளை மட்டும் சொல்லி வாங்கிருங்க. இது தேவையில்லாத செலவை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா தேவையில்லாத கண்ணில் பட்டு அது வாங்கி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதனால தேவையில்லாம செலவு பண்ணிடுவோம். அதனால ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லிஸ்டோட போங்க. 7, ரீயூஸ் மைண்ட் செட். எப்பவுமே ஒரு பொருளை திரும்ப பயன்படுத்துற மனநிலையை வளர்த்துக்குங்க. அது பழசு உங்க கையில கிடைச்சாலும் சரி அல்லது உங்க கிட்ட இருக்கிறது பழுதானாலும் சரி. இது நம்ம கால்ல போற செருப்புல இருந்து யூஸ் பண்ற செல்போன் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ செருப்பு பிஞ்சிருச்சுன்னா தச்சு போட்டுக்கலாம். அதாவது ரொம்ப டேமேஜ் ஆகாம தைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா, வாய்ப்பு இல்லாதப்ப நீங்க புது செருப்பு வாங்கிக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்தாலும் நீங்க செருப்பு வாங்கிக்கலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பொருள் பழசா புதுசாங்கிறது இங்க முக்கியம் இல்ல. அது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்தா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தினாலும் உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுச்சுன்னா அதை நீங்க புதுசா வாங்கி தேவையில்லாம செலவு பண்ண வேணாம்ல. அதனால ரீயூஸ் பண்ண பழகுங்க, யோசிங்க. 8, நீங்க செலவு பண்ணலனா அந்த இடத்துல அடுத்தவன் என்ன நினைப்பானோ அப்படின்னு செலவு பண்ணாதீங்க. அதே அடுத்தவன் நீங்க 10 ரூபாய் காசு கேட்டா கொடுக்க மாட்டான். அதனால உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்காக அவங்க கிட்ட காமிச்சிக்கிறதுக்காக ஒரு செலவு பண்ணுவீங்க தெரியுமா? அதை பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு யோசிங்க. அதனால என்ன, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு எல்லாரும் பார்த்து வாயை பழக்கணும்பா அப்படின்னு வீடு கட்டினீங்கன்னா நீங்க கடனை உடனே வாங்கி நீங்க நினைச்ச மாதிரியே கிரக பிரவேசத்தப்ப வருவாங்க, எல்லாரும் பாப்பாங்க, வாயை புழப்பாங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க தான் கடங்காரன் ஆவீங்க. அவங்களுக்கு அது அந்த நாளோட முடிஞ்சிடும், 10ஓட 11 அவ்வளவுதான். ஆமாமா எவ்வளவு பெரிய வீடு என்னமா கட்டியிருக்கான் பாரு அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்படி அவங்க பேசுறதுனால அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி இந்த ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பகட்டா தடபுடலா நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுல என்ன பிரயோஜனம்? எல்லாம் பெருமையா பேசுவாங்களா? சரி பேசட்டும். அதனால என்ன வந்துச்சு? அடுத்தவன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காசு செலவு பண்றதை விட அந்த காசை நம்ம சந்தோஷத்துக்காக செலவு பண்ணிட்டு போலாமே. அடுத்தவன் என்னவாவது பேசிட்டு போறான், அவன் புகழ்ந்து பேசட்டும் இகழ்ந்து பேசட்டும், அதனால நமக்கு என்ன? சோ அடுத்தவனுக்காக பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே பல செலவை இங்க தவிர்த்தரலாம். அப்புறம் கடைசியா நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்கன்னா வெளியே போகும்போது மறந்து வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. அது கூட நீங்க தெரிஞ்சே பண்ணலாம்.